அதாவது விமர்சனங்களுக்கு கைது, கருத்துக்கு எதிராக சொல்வதற்கு கைது அப்படின்றதுலே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி கைது பண்ணுறாங்கன்னா அப்புறம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும், வெளியில் போய் வந்தான் ஆகணும். அப்புறம் வெளியில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சில பேர், சில அதிகாரிகள், இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காவல்துறையை பயன்படுத்தி எதிர்கருத்தை சொல்லக்கூடியவர்களை வந்து மிரட்டுவது அப்படின்றத கையில் எடுத்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. யூடியூப்ல சேனல்ஸே வைத்திருக்கக்கூடிய சில பேர் வந்து அழைத்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைமில் உட்காந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு வருது. ஸோ அது ஒரு பட்டியலே வச்சுருக்காங்க. தொழிலதிபருக்கு காசு கொடுக்காம என்ன பண்ணுவாரு? ஒரு கட்சிக்கு காசு கொடுக்காரு தொழிலதிபர். நீ ஏன் வாங்கின? நீ யோகேஷ் சிகாமணியாக இருந்தால் நீ வாங்கியிருக்க கூடாது இல்லை? அவருக்கு யாராவது ஒரு சின்ன கேட்கறது கரெக்டு தானே? நீ ஏன் வாங்கின? நீ வாங்கியிருக்க கூடாது இல்லை? வாங்கினதுக்கப்புறம் லாட்ரி பணத்தெல்லாம் வருகின்ற இயங்குகின்ற அரசு நீ வந்து அரசாங்கத்தை சொல்லக்கூடாது. ஆதவர்ஜனா பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்து போகலை. ஆதவர்ஜனா பேசக்கூடிய பல்வேறு கருத்துக்களை நான் வேறுபடுறேன், அது வேற விஷயம். ஆனால் எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு இருந்தது இல்லையா? அதே மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ண ஓட்டம். அவருடைய பெரிய பிரச்சனை அதிமுக. ஏன் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றதை மையமாக வைத்து கணிசமாக வைத்திருக்கிறது. அதிமுகவுக்கு என்று பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது கணிசமாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, மக்கள் சேவை செய்யணும்னு தவறான அரசுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் பொழுது இவன் திருடத்துக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். அப்போ அட்லீஸ்ட் இந்த 3 வருஷத்துக்கு ஊழல் குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். ஏன்னா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஓட்டுக்கு 2000 நானுங்க, முதல்ல 100 ரூபாய், அப்புறம் 500 ரூபாய், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் 2000. நீங்க தேர்தலுக்கு முன்னால் நீங்க என்னன்னு பேசலாம், தேர்தலுக்கு அப்புறம் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமரும் பொழுது நீங்கள் விமர்சித்த நபர்கள், இது கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எப்படி ஆட்சியை செய்திருப்பார்கள்? ஓ இதானா? இவங்க வந்து 70 நாள் ஆயிருக்கு, இது வரைக்கும் எந்த புதிய திட்டமும் அறிவிச்சது போல தெரியல. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது கடந்து வேற எதுவும் தெரியல. ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு பாசிட்டிவா. அது என்ன அப்படின்னாக்க, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காண போகிற சீஃப் கெஸ்ட் கிஷோர் கே சாமி. இவர் வந்து தெரியாதவங்க யாருமே இல்லை. நம்ம கேப்டன் நியூஸ் கேமராமேனோட சார் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா போய் கொண்டு இருக்கு உங்களோட ஒர்க் எல்லாம்? எப்பவும் போலதான், நமக்கு என்ன. இப்போ ஒன்றும் இல்லை சார், மாற்று அரசியல் என்ற முழக்கத்துடன் ஆட்சிக்கு வந்த விஜயின் டிவிகே அரசு நடைமுறையில் முந்தைய திராவிட கட்சிகளின் ஆட்சியிலிருந்து உண்மையில் வேறுபட்டிருக்கிறதா அல்லது பெயர் மட்டும்தான் மாறி இருக்கிறதா? அதாவது மாற்றம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த மாற்றம் என்பதே வந்து என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படின்றதை புரிந்து கொள்வதற்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைத்திருக்கணும், அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு அரசியல் அனுபவம் அப்படின்றது இருந்திருக்கணும். இது ரெண்டுமே வந்து இல்லாத ஒரு கட்சி தான் வந்து தாவேகா உருவாகி 3ஆம் ஆண்டில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் 90% 95% பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் சமுதாய தொண்டுகள் அப்படின்றதன் மூலமாக அவங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்வது அப்படின்றதன் மூலமாக அவர்கள் சில பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை கடந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி தான் பார்த்துருக்கணும். இப்போ முழு நேர அரசியல் ஈடுபட்டு கொண்டிருந்த நபர்களாக இவர்கள் இருந்தார்களா என்றால் இல்லை. இப்படி முழு நேர அரசியல் ஈடுபடாத ஒரு நபர் அல்லது நபர்கள், இவர்களுக்கு பொறுப்பு வரும் பொழுது மக்களும் அதுக்காக தான் கொடுக்குறாங்க வாய்ப்பை. இந்த முழு நேர அரசியல் இருக்கக்கூடியவங்களுடைய அலப்பறையை தாங்க முடியாமல் தான் மக்கள் வந்து புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இவர்கள் சொன்ன மாற்றம்
இவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமானா சத்தியமாக முடியாது. ஏன்னா நிதர்சனம் அப்படின்றத அதுக்கு இடம் கொடுக்காது. மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக இந்த சுதந்திரமாகி இந்த 75 ஆண்டுகள், இதில் ஒரு 50லேருந்து 60 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்க மாறி மாறி 2 திராவிட கட்சிகள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க மாறி மாறி ஆட்சி செய்து கொள்ளையடித்தது தான் மிச்சம் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ண ஓட்டம். இது மக்களுடைய எண்ண ஓட்டம். இதில் எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்ற அந்த விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. மக்களுடைய எண்ண ஓட்டம் இது. இவங்க மாறி மாறி வராங்க. ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து நேற்று கவுன்சிலராக வரான், பிச்சைக்காரனாக வரான். ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஒரு 5 கோடிக்கு வீடு வாங்குறான். ஏடா நாம் காலத்துக்கும் உட்கார்ந்து உழைச்சி இந்த குடும்பத்தை முன்னேற்றணும்னு பாடுபட்டு, அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு பாடுபட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கு பாடுபட்டு, இதனோட வீடு வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டுக்கு போகணுன்ற ப்ரெஷரில் சொந்த வீடு வாங்குறேன்னு பாடுபட்டு லைஃப் லாங் ஆயுள் கைதி மாதிரி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம். இவன் அசால்ட்டாக வரான், பிச்சைக்காரனாக இருக்கான், நம்ம காலில் விடுறான், ஓட்டு வாங்குறான், ஓட்டு வாங்கிட்டு கவுன்சிலர் ஆகிறான். ஒரு கவுன்சிலர் ஆகிறான்னு நான் சொல்கிறது ஒரு அடிப்படையிலிருந்தே சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது தான் எம்எல்ஏ, இதுக்கு அடுத்தது தான் அமைச்சர், இதெல்லாமே. அப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, 2 திராவிட இயக்கங்கள் தமிழக அரசியலில் இவர்கள் கோலோச்சினார்கள். அதற்கு அவர்கள் நிறைய சமுதாய அளவில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். பட் மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இப்படி தொடர்ந்து நாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை பணக்காரங்களாக்கி இவங்க உட்காந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இது போகணும்னு நினைக்கிறாங்க. இது போகணும்னு நினைச்சவங்களுக்கு வடிகாலாக அமைந்தது தான் விஜய். விஜய் ஒரு நடிகராக மக்களிடம் பெற்றிருந்த மிகப்பெரிய செல்வாக்குதான் அவரை முதல்வர் பதவிக்கு கொண்டு சென்றதா, அல்லது ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கும் அரசியல் மற்றும் நிர்வாகத்திறனை மக்கள் பார்த்ததான் வாக்களித்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? நான் தான் சொல்கிறேன், இவங்க மேலே ஏற்பட்ட சலிப்பு, இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இவன் வந்த உடனே முதல் நாள்லேருந்து திருடுவான். இவன் விஷயம் தெரியாதவன். இவன் ஒரு திருடுறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். எப்படியும் என்ன எப்படி திருடணும், எங்கே திருடணும் அப்படின்றது தெரியறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். ஏன்னா இங்கே எவனும் உத்தமம் கிடையாது. இங்கே அப்படியே அதெல்லாம் அந்த காலம், காமராஜர் அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்தது, அவங்களுடைய நெறிகள் அதெல்லாம் வேற. சரியா? இன்றைக்கி அரசியலுக்கு எதுக்கு வரான்? குழப்புக்காக வரான் அரசியலுக்கு. மக்கள் சேவை செய்யணுன்ட்டு வரான் அரசியலுக்கு, ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் பொழுது இவன் திருடத்துக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். அப்போ அட்லீஸ்ட் இந்த 3 வருஷத்துக்கு ஊழல் குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். ஏன்னா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஓட்டுக்கு 2000 நானுங்க, முதல்ல 100 ரூபாய், அப்புறம் 500 ரூபாய், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் 2000, 3000. இதோட முடிவு தான் என்ன சார்? இப்போ நீங்க 10,000 வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் போறான்னு வச்சுக்கோங்களேன். சாமானியன் நின்று இந்த தேர்தலில் போட்டியிட முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை சிட்டியில் ஒன்றும் இல்லைங்க, சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் நான் இந்த கேள்வியை நிறைய இடங்களில் நான் கேட்டேன். சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கு, நான் சொல்கிறது 2026க்கு முன்னர், ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டியிடணும்னா உங்கள்கிட்ட குறைந்தபட்சம் 25 கோடி இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு அந்த நிலை மாறி இருக்குல்ல, அது விஜய் கொண்டு வந்த புரட்சின்னு நான் பார்க்குறேன். அப்போ விஜய் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? நான் விஜய் ஆதரிக்கல, நான் விஜய்க்கு ஓட்டும் போடல. ஆனால் அந்த நன்மையை விஜய் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் டிஎம்கே ஓட்டு போடாத எடுத்துக்கலாமா? விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலன்னா டிஎம்கே மட்டும்தான் இருக்கா? ஏன் வேறு ஆப்ஷன் இல்லையா? நான் அதிமுக ஆதரவாளர், நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்போ நான் அதிமுகவுடைய அரசியலும் சேர்த்து தானே பேசுகிறேன். நான் ஒன்றும் யதார்த்த உண்மை நம்ம முகத்தில் இருந்தார் போல் முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம எப்படிங்க அதை கடந்து போக முடியும்? தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த அரசியல் சிக்கலுக்குள்ள அதிமுகவும் இருக்கிறது. அப்போ அதிமுகவும் அதனால் பலனை அனுபவிக்கிறது, அவ்வளவுதான். திமுக ஆட்சியில் இதுவரையிலான செயல்பாடுகளை 10க்கும் மதிப்பிட்டால் எத்தனை மதிப்பெண் கொடுப்பீர்கள் நீங்கள்? இல்லை, 10க்கும் மதிப்பீடு கொடுக்கறது அளவுக்கு இன்னும் டைம் ஆகலைங்க. இவங்க 70 நாள் தானே ஆயிருக்கு. இவங்க 70 நாள் ஆயிருக்கு. இது வரைக்கும் எந்த புதிய திட்டமும் அறிவிச்சது போல தெரியல. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது கடந்து வேற எதுவும் தெரியல. ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு பாசிட்டிவா. அது என்ன அப்படின்னாக்க, இந்த பொது கழிப்பிடத்தை கூட விடாமல்
அதிலும் சுரண்டி தின்றவர்கள் அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த ஊழல் அந்த இது வந்து இன்னைக்கு இல்லாமல் இருக்கு. அப்போ ஊழல் குறைந்திருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் குறைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் முக்கியமான காரணங்கள் என்ன? புரியல. நீங்கள் குறைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் முக்கியமான காரணங்கள் என்ன? இல்லை, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னன்னா, ஊழல் குறைந்திருக்கிறது. அந்த ஊழல் குறைந்திருக்கிறது என்பதை இவர்களுக்கு திருட தெரியவில்லை என்பது கூட இருக்கலாம் காரணம். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்ற விஜய் தொடர்ந்து பேசுகிறார். ஆனால் தனது சொந்த அமைச்சர்கள் அல்லது டிவிகே நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதே வேகத்தில் நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் ஊழலுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன். அப்புறம் அந்த இதில் கரூரில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்துக்கிட்டு யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு, இதெல்லாம் சினிமா டைலாக். சரியா? இந்த சினிமா டைலாக்லாம் யதார்த்தத்தோட பொருந்துமா பொருந்தாதான்றது போக போக தான் தெரியும். இப்போ ஆட்சி 75 நாட்களோ 80 நாட்களோ தான் ஆயிருக்கு. அதனால நான் அதை பற்றி நிறைய பேச விரும்பலை. மற்றபடி இந்த ஊழலை உண்மையாகவே நீங்கள் ஒழித்திருக்கிறீர்களா இல்லையா என்பது எப்போ தெரிய வரும்? ஒரு வருஷம் ஆனாலும் தெரிய வரும் உங்கள் ஆட்சியோட லட்சணம் என்னன்று. அப்போது இன்னைக்கு ஊழல் குறைந்திருக்கிறதா? ஆமாம், குறைந்திருக்கிறது. ஏன் குறைந்திருக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஏதோ சமூக சேவை செய்வதற்காக அதனால் குறைந்திருக்கிறதுலாம் எடுத்துக்கல. உங்களுக்கு திருட தெரியல சார். திருட தெரியலன்னா திருட நல்லா தெரிஞ்ச ஒரு செங்கோட்டையன் இருக்கார்ல. செங்கோட்டையன் சொல்றதை மற்றவங்க எல்லாம் கேட்கணும்ல. செங்கோட்டையனுக்கு முதல்ல விஜயோட ஆக்சஸ் இருக்கணும்ல. நீங்கள் 6:30 மணிக்கு மேலே முதலமைச்சரோடைய ஆக்சஸ் யார்கிட்டமே இல்லையே. 6:30 மணிக்கு மேலே நீங்கள் 6:30 மணி வரைக்கும் முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சர் கோட்டைக்கு வருகிறார், முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார், முதலமைச்சர் எல்லோரும் அணுக முடிகிறது. இதெல்லாம் 6:30 மணி இருக்குந்தான். 6:30 மணிக்கு மேலே ப்ரைவேட் செக்யூரிட்டி அவங்க கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. அவங்க கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் முதலமைச்சரை யாரும் அணுக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தானே இருக்குது. இது உண்மை. சரி, என்ன உண்மையோ அது பட்டவட்டமாக நம்ம பேசணும். அரசியல் அனுபவம் குறைந்தவர்கள் அதிகமாக இருக்கும் டிவிகே அரசு அதிகாரிகள் மற்றும் நிர்வாக இயந்திரத்தை கட்டுப்படுத்துகிறதா அல்லது அதிகாரிகள் தான் புதிய அரசை நடத்துகிறார்களா? நிறைய அமைச்சர்கள் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்ற நிலையில அதிகாரிகள் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதிகாரிகளை நம்பி தான் இந்த அரசு இயங்குது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. விஜயே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவரோட கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது, நான் புரிந்து கொண்ட வரையில் என்னவாக இருக்கிறதுனா, எனக்கு கட்சி ஸ்ட்ரக்சர்லாம் வேண்டான்றாரு. எனக்கு கட்சி ஸ்ட்ரக்சர்லாம் வேணான்றார். என்னுடைய முகத்தை பார்த்து ஓட்டு வருது. என் முகத்தை பார்த்து வரக்கூடிய ஓட்டை வைத்து நான் முடிவு செய்யக்கூடியவர்கள் அமைச்சர்கள், நான் முடிவு செய்யக்கூடியவர்கள் எம்எல்ஏக்கள், நான் முடிவு செய்யக்கூடியவர்கள் எம்பிக்கள். இப்படி தான் நான் கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. தனிநபரை மையமாக வைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் அது இருக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் இவர்களுக்கு முதல்ல என்ன எது எப்படி செய்யணும்னே தெரியல. ஆனால் ஒரு சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள், துறை வாரியாக அவர்கள் மிக கடினமாக உழைத்து சவால்களை எல்லாம் எதிர்கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அந்த இவர் அமைச்சர் விக்னேஷ், அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், இந்த மாதிரி ஒரு சில பேரை நம்மளால சொல்ல முடியும். இவங்க எல்லாரும் அதை எதிர்த்து களமாடுகிறார்கள். ஏன் நம்ம நிர்மல்குமார் இந்த மாதிரியான அமைச்சர்கள்லாம் அதை எதிர்த்து களமாடுகிறார்கள். அவர்களுக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகள் வழங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, அதையெல்லாம் எதிர்த்து களமாடுகிறார்கள். பட் அதை கடந்து நீங்கள் அமைச்சர்களுடைய செயல்பாடுனா மற்றவங்க எல்லாரையும் அதிகாரிகள் தான் வழிகாட்டி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு. லோகேஷ் இருக்காரு, அவர் தனபால் ஸ்பீக்கராக இருந்தவருடைய மகன். அதிமுக காலத்தில் எப்படி இயங்கியதுன்றது ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் அவருக்கு. அதன் அடிப்படையில் அவர் அவருடைய செயல்பாட்டை பத்திரப்பதிப்புத்துறை அப்படின்றதுல அவருடைய செயல்பாட்டை காண்பிப்பார். பட் அதை கடந்து நீங்கள் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன பெருசாக தெரியும். இப்போ இல்லி சரத்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அமைச்சர், என்ன அவர் துறை வழியாக செய்திட முடியும்? முதல்ல அவர் துறையை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு அதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கான்னா இருக்காது. அப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் செய்தாக வேண்டும். டிவிகே ஆட்சிக்கு வந்த பிறகு விஜயின் அரசியல் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? தேர்தலுக்கு முன்பு பேசிய விஜயும் முதலமைச்சராக இருக்கும் விஜயும் ஒப்பிட்டால் மிகப்பெரிய உடன்பாடு எது? தேர்தலுக்கு முன்னால் அதாவது அண்ணாதுரை அவர்கள் சொன்னது போலதான், வெறுங்கையாக இருந்தால் எப்படி வேணாலும் ஆட்டலாம்.
கையில் ஒரு எண்ணெய் குவளை இருக்குன்னு வையில, அந்த எண்ணெய் குவளை ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிறது என்றால் அதை மெதுவாகத்தான் நம்ம கையாள முடியும். அப்படி நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் என்னன்னாலும் பேசலாம். தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமரும் பொழுது நீங்கள் விமர்சித்த நபர்கள், இது கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எப்படி ஆட்சியை செய்திருப்பார்கள், ஓ இதானா அது அப்படின்ற நிதர்சனம் வந்து அவருக்கு உரைத்திருக்கும். அப்போ அந்த நிதர்சனத்துக்கு வரும்பொழுது அவருடைய செயல்பாடும் அதுக்கேற்றா போல அவருடைய தன்மை மாறியும் இருக்கிறது. சரியா? என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறார் விஜய் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த நோக்கம் என்பது செயல் வடிவம் பெறுகிறதா அப்படின்றதான் கேள்வி. டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற கட்சிகளை மாற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் டிவிகேக்கு வாக்களித்த இளைஞர்கள் இன்று திருப்தியாக இருக்கிறார்களா, அல்லது டிவிகே மீதும் அரசியல் ஏமாற்றம் உருவாக தொடங்கிவிட்டதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, அதாவது நான் திமுக ஆட்கள்கிட்டையும் சொல்லுவேன், அதிமுக ஆட்கள்கிட்டையும் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களை வந்து டிஃபீட் பண்ணிட்டார், உங்களை தோற்கடித்து விட்டார் விஜய் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, விஜய் உங்களை, உங்களுடைய அரசியலை மாற்றி அமைத்திருக்கிறார், உங்களை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ உங்களுடைய அரசியலே வேண்டாம் என்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், உங்களுடைய கடந்த கால அரசியல் எடுத்து பாருங்கள். இதுவே வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து அதற்கு விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அந்த அரசியலை நோக்கி போக வேண்டாம் என்பதுதான் மக்களுடைய எண்ணமே தவிர்த்து, விஜய் ஏதோ மந்திர கோலை வைத்து கொண்டு அப்படியே மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிரும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்கலாம் மக்கள்கிட்ட கிடையாது. மக்களுக்கு தெரியாதா? என்னை பொறுத்திருக்க மக்கள் சிறந்த அறிவாளிகள். எங்கே தட்டணும், எங்கே எப்படி இவங்களை தட்டி எங்கே இந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வைத்திருக்கிறார். டிவிகே அரசு ஊடக விமர்சனங்களை எவ்வாறு கையாளுகிறது? விஜயை அல்லது அவரது அரசை கடுமையாக விமர்சிக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களுக்கு உண்மையான கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களா? தாவேக்காவை பொறுத்திருக்கோம் அவங்க மீடியாவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கலாம். அவங்களை பொறுத்திருக்கோம் தாவேக்காவை பொறுத்திருக்கேன் விஜயை பொறுத்திருக்கோம் அவர் ஒரு மீடியாவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அவரை பொறுத்திருக்கோம் மீடியாவை நம்பி நான் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் அவர் இருக்கார். ஸோ அதனால் அவர் மீடியாவை மிகப்பெரிய அளவில் அவர் மதிப்பாரா என்றால் மதிக்க மாட்டார். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலை. ஏன்னா மீடியாவை நம்பி நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். அப்போது அங்கே வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த விமர்சனங்கள் அப்படின்றத கடந்து எப்படி செயல்படணும் அப்படின்னு தான் அவர் யோசிப்பார். இதை விமர்சனங்களை ஒரு பொருட்டாக எடுத்துப்பாருன்னா ஏன் எடுத்துக்க போகிறாரு? விமர்சனம் பண்ண பண்ணிட்டு போ அப்படின்ற எண்ண ஓட்டம் தான். ஆனால் இங்கே ஒரு தவறான ஒரு வழிமுறை இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சில பேர், சில அதிகாரிகள், இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காவல்துறையை பயன்படுத்தி எதிர்கருத்தை சொல்லக்கூடியவர்களை வந்து மிரட்டுவது அப்படின்றத கையில் எடுத்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. யூடியூப்ல சேனல்ஸே வைத்திருக்கக்கூடிய சில பேர் வந்து அழைத்து ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைமில் உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு வருது. ஸோ அது ஒரு பட்டியலே வச்சுருக்காங்க, ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டு மிரட்டுறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம கண்டுக்காமல் போகிறோம். ஆனால் இதுவே தொடர்ச்சியாக நடக்கும் என்றால் கண்டிப்பாக இதை மிகப்பெரிய அளவில் ஒரு கேம்பெயினை நம்ம எடுத்துப்போம். மத்திய அரசுடன் விஜய் அரசு மேற்கொள்ளும் அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மாநில உரிமைகளுக்காக உறுதியாக நிற்கும் அரசா, அல்லது நிர்வாக தேவைக்காக மத்திய அரசுடன் சமரச அரசியல் நடத்தும் அரசா? மத்திய அரசாங்கத்தை பொறுத்திருக்கும் பாஜக அங்கே ஆட்சியில் இருக்கு. அவையை பொறுத்திருக்கும் பாஜகவை மிகப்பெரிய அளவில் ரப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாம் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி, காங்கிரஸை விட்டுவிடக்கூடாது அப்படின்றது தான். அப்போ காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வர வேண்டும், 2029 மத்தியில் வர வேண்டும். ஆனால் காங்கிரஸ் மட்டும் வர முடியாது, அதனால் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறதுங்கிற நிலையில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 130 சொச்சம் தொகுதிகள், எம்பி தொகுதிகள், அதில் கணிசமான இடங்களில் விஜயுடைய, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆதரவுடன் அவருடைய தாக்கத்தின் காரணமாக வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50லேருந்து 70 தொகுதிகள் வந்து விட்டது என்றால் ஆட்சி மாற்றம் என்பது மத்தியில் ஏற்படும் அப்படின்றது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு.
அப்போ அதை நோக்கித்தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்கு ஒரு வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இன்றே மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்தால் டிவிகே மீண்டும் தனி பெரும்பான்மை பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை என்றால் விஜய் அரசு மிக வேகமாக சரி செய்ய வேண்டிய 3 முக்கிய தவறுகள் என்ன? அதாவது விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு நான் பார்க்கின்ற வரை அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 41% இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அவர் பக்கம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் அவர் பக்கம் எடுத்துக்கிட்ட நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு என்பது 41% என்கிற நிலையில் வேறு இப்போ நிற்கக்கூடிய மற்ற 2 அணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திமுக அணி, அதிமுக அணி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்க அவங்க 2 பேரும் தனித்தனியாக நின்னாங்கன்னா அவங்க அந்த 41% என்பதனை தொடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற சூழல் தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு உள்ளபடியே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் விஜய் அவருடைய கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்திக்கிறார். திமுக தனியே சந்திக்கிறது, அதிமுக தனியே சந்திக்கிறது என்றால் விஜய் ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விஜய்க்கு எதிராக விழுந்திருக்கின்ற அந்த 60% வாக்குகள் இருக்கு பாருங்க, அந்த 60% வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் எதிர்கட்சிகள் இறங்கும் என்றால் அப்பொழுது அந்த போட்டி கடினமாகும். இப்போ நீங்க அதிமுக ஆதரவாளர் அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் வருது உங்ககிட்ட. இப்போ எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட தலைமை சரியில்லைன்ட்டு எல்லாருமே வெளியில வராங்க, உடனே வந்து விஜய் வந்து எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு இவரோட விஜயோட அரசியல் வந்து எப்படி இருக்குன்னா காக்கா பிடிக்கிற அரசியல்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை ஆள் பிடிக்கிற அரசியல்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஒரு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பார்ப்பாருனாக்க அது எம்ஜிஆர் ஃபார்முலாவை திருப்பி கொண்டு வரணும்னு பார்ப்பார். அதாவது எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு இருந்தது இல்லையா, அதே மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ண ஓட்டம். அவருடைய பெரிய பிரச்சனை அதிமுக. ஏன் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றதை மையமாக வைத்து கணிசமாக வைத்திருக்கிறது. அதிமுகவுக்கு என்று பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது கணிசமாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அதிமுகவை நீங்கள் அழிக்காமல் திமுகவுக்கு எதிரான மாற்று சக்தி என்று நீங்கள் முழுமையாக வந்து நிற்க முடியாது. அப்படி நிற்க முடியாது அப்படின்ற நிலையில அதிமுகவையும் ஒரு பக்கம் அழிக்க வேண்டும், திமுகவை தங்களுடைய பிரதான எதிரி என்று காண்பித்து தான் நீங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்குகளை பெற முடியும். நீங்கள் ஏதோ ஒன்று செய்து விட்டதாக நீங்கள் 85 நாள் தான் ஆகுது நீங்கள் ஆட்சிக்கு வந்து, ஆனால் இதில் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது என்றாலும் கூட இந்த 85 நாள்லையும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெரிய சாதனைகள் இல்லையே. அப்போ எதை நீங்கள் மையமாக வைத்து தேர்தலை சந்திக்க முடியும்? இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வருதுன்னு வைங்க. நான் சொல்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு வைங்க. உள்ளாட்சி தேர்தலில் லோக்கல் இஷ்யூஸ் தான் பிரச்சனை, ஸ்டேட் வைஸ் இஷ்யூ இருக்காது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது தேசிய அளவில் ராகுல் காந்தி வர்சஸ் மோடி அப்படின்னு வரும். அப்போது ராகுல் காந்தி வர்சஸ் மோடின்னு வரும் பொழுது திமுகவா நானாங்கிற அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல அதிமுக, திமுக, பாமக, அமமுக, இதர கட்சிகள் இவங்க எல்லாரும் சேர்றாங்கன்னு வைங்க. அப்போ அந்த இடத்துல அந்த 41% மிகப்பெரிய அளவில் சவால் அல்லது போட்டியை கொடுக்க முடியும். அதை கொடுக்காமல் நீங்கள் வந்து அதிமுகவை மையமாக வைத்து அல்லது திமுகவை மையமாக வைத்து செய்யக்கூடிய அரசியல் என்பது எடுபடாது என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லை சார், நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டான பதிலே சொல்லலை. அதிமுகவில் எடப்பாடியோட தலைமை சரியில்லை அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க, கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் அப்படின்லாம் நினைக்கல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதை நிராகரித்திருக்கிறார்கள் மக்கள். இது யதார்த்தமான உண்மை. அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை உதயநிதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் விட செல்வாக்கு மிக்க தலைவராக உயர்ந்திருக்கிறார் விஜய். இது உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படின்னு வந்துட்டா அதில் அவர் தான் போச்சுறாரு. அதை மாற்றி இன்னொரு முகத்தை கொண்டு வருவது அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இங்கிருந்து வெளியே போகிறவர்கள் அல்லது அந்த கட்சியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னன்னாக்கா திமுகவுடன் அவர் வந்து இணைய முயற்சித்தார், அதனால் நாங்கள் சென்றோம். இதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடியது. இதெல்லாம் எடுபடாது. நீங்கள் இன்னைக்கு விஜயுடைய கட்சி, விஜயுடைய ஆட்சி அப்படின்றது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் அது ஒரு தலித் சமூகம் மற்றும் கிறிஸ்துவர்கள் இவர்களுடைய ஆட்சி என்றுதான் அது பார்க்கப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த பிரதிநிதித்துவம் என்பது மற்ற
கம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்கல அப்படின்ற எண்ண ஓட்டம் இருக்கு. அப்படி எண்ண ஓட்டம் இருக்கக்கூடியவர்கள் யார் பக்கம் வருவார்கள் என்றால் அதிமுக பக்கம் தான் வருவார்கள். அப்போ 2வது இடத்துல அதிமுக தான் இருக்கு. திமுகவுடைய வாக்கு வங்கியையும் அது இழந்து விட்டது, அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் அது இழந்து விட்டது அப்படின்றதுதான் உண்மை. சார், இப்போ உதயநிதிக்கும் சிஎம் விஜய்க்கும் எதனா பங்காளி சண்டை இருக்குங்களா? இது ஆக்சுவலி வந்து அவர் பேசுறது பேரை சொல்லி வந்து சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தா கூட இது ஆக்சுவலி வந்து டிஃபர்மேஷன் தான் போட்டிருக்கணும். இது கைது அளவுக்கு போகுது அப்படின்னா இவங்களுக்குள்ள எதனா பங்காளி சண்டை இருக்கா? ஆபாச கருத்துக்களுக்கு கைது அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை நம்ம முதல்ல பதிவு பண்ணிடுறேன். 2வது, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்கள் எப்படின்னு பாருங்க. அதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனைகளாகவும் மாறலாம். ஆனால் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசிக் கொள்கிறார்கள்னு பாருங்க. இவர் வந்து அப்பாவை காணுங்கிறாரு, அவரும் பொன்னாட்டையை காணுங்கிறாரு. இதான் இங்கே விவாதமா இருக்கு. எதுல? மேகதாட்டு குறித்து விவாதிக்கும் பொழுது யார் அப்பாவை காணும், யார் மனைவியை காணும் என்பதுதான் விவாதமாக இருக்கணுமா, விவாத பொருளாகணுமா? அப்ப இருவருமே அரசியல் முதிர்ச்சி அடையவில்லை அப்படின்றது தான் அதை நான் என்னால் பார்க்க முடியும். சார், இப்போ அதே மாதிரி வந்து ஆதவ அர்ஜுன் வந்து 900 கோடி வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இவர் ஏன் கொடுத்தாரு? ஆக்சுவலி வந்து இவர் என்ன கேட்குறாருன்னா, அது வந்து உங்கள் மாமனாரை போய் கேளுங்க அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் இப்போ உங்கள் அப்பாவை போய் கேளுங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த 900 கோடி வந்து கொடுத்தீங்க அப்படின்றத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தொழிலதிபருக்கு காசு கொடுக்காம என்ன பண்ணுவார்? ஒரு கட்சிக்கு காசு கொடுக்காரு தொழிலதிபர். நீ ஏன் வாங்கின? நீ யோகேஷ் சிகாமணியாக இருந்தால் நீ வாங்கியிருக்க கூடாதுல்ல? அவருக்கு ஆதவ அர்ஜுனா கேட்கறது கரெக்டு தானே? நீ ஏன் வாங்கின? நீ வாங்கியிருக்க கூடாதுல்ல? வாங்கிட்டதுக்கப்புறம் லாட்ரி பணத்தெல்லாம் இயங்குகின்ற அரசு நீ வந்து அரசாங்கத்தை சொல்லக்கூடாது. ஆதவ அர்ஜுனா பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்து போகலை. ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய பல்வேறு கருத்துக்களை நான் வேறுபடுறேன், அது வேற விஷயம். ஆனால் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கின்ற இந்த விஷயத்துல உண்மை இல்லாமல் இல்லையே. நீ ஏன் வந்து எங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கினு சொன்னா நீ ஏன் கொடுத்தன்றது பதிலா? அது பதில் கிடையாது. இப்போ இந்த மேகதாது விஷயமா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்த வந்து அந்த தொகுதி வரையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே வந்து இவர் வந்து உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டுங்கன்ட்டு. இதே வந்து இப்போ வந்து இது தமிழ்நாடு, என்னதான் வந்து உங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் தமிழ்நாடை வந்து நம்ம எப்படி காப்பாற்றணுன்றது தான் பார்க்கணும். இவங்க அதுக்குள்ளேயே வந்து எதிர்கட்சி எல்லாமே ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்களா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடை இவங்கெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கும். இவர்கள் வந்து தான் காப்பாற்றணும்னு அவசியம். இவர்களாம் யார்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பிரதிநிதிகள். நீங்கள் என்ன காப்பாற்றுறது? தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு தெரியும். கேள்வி ரொம்ப சிம்பிள். அது மேகதாட்டு விவகாரமாக இருக்கட்டும், தொகுதி மறு வரையுறையாக இருக்கட்டும். மேகதாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேகதாட்டு என்கிற இடத்துல இந்த அணை கட்டுவது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிக்கிறது என்கிற நிலையில தமிழ்நாடு அதற்கான குரலை நடுவர் மன்றத்திலே எழுப்பணும். இதில் கூடி பேசி ஒன்றும் ஆக போகிறது. நீங்கள் கூடி பேசி தீர்மானம் போடுறதுனால என்ன? அதில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஆவணமாக 10/11 ஒரு ஆவணமாக அது வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது சமர்ப்பிக்கலாம். மற்றபடி இதனால எந்த பயனும் கிடையாது. அடுத்து தொகுதி மறு வரையறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏற்கனவே அது தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு முன்மொழியப்பட்டு அது தோல்வி அடைந்திருக்கின்ற நிலையில இன்னைக்கு அதோடைய வரைவு என்னன்னே தெரியாது, டிராஃப்ட் என்னன்னு தெரியாம நீங்க எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க? அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றது தெரியாம நீ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது அப்படின்றது தேவையில்லாத அணி. அப்ப நீங்க அங்க அரசியல் தான் பண்றீங்க. தொகுதி மறு வரைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்புன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து தவிர்க்க முடியாது. இந்த ஆண்டு சென்சஸின் அடிப்படையில் மக்கள் அந்த தொகை அது எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சென்சஸுடைய அடிப்படையில் அது கொண்டு வந்தே தீர வேண்டும் சட்டப்படி. ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய அதாவது பாஜக கொண்டு வந்திருக்கின்ற அந்த ப்ரப்போசல் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு 7.18% 7.18% நம்மளுடைய பங்கு இன்னைக்கு இருக்குதுன்னா அதே 7.18% வந்து தொகுதி அந்த மறு வரைவு அப்படின்ற அந்த வரைவுக்கு அப்புறமும் அது அப்படியே இருக்கும் அப்படின்ற நிலையில் அதை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் சரி. அதை விட்டு நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் எதிர்ப்பேன் அப்படின்றது அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம்ன்றதுல கண் துடைக்கும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வந்து பல ஊடகங்களில் வந்து இந்த தாவேக அரசாங்கத்தை பற்றி விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கிஷோர் கே சாமியை கைது செய்யப்பட்டால் அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? என்னங்க, அதாவது விமர்சனங்களுக்கு கைது
கருத்துக்கு எதிராக சொல்வதற்கு கைது அப்படின்றதுலே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி கைது பண்ணுறாங்கன்னா அப்புறம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும், வெளியில் போய் வந்தான் ஆகணும். அப்புறம் வெளியில் வந்து என்ன சொல்ல போகிறேன், அதே தான் என் கருத்துக்களை அப்படியே தான் சொல்லிட்டு இருக்க போகிறேன். ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன ஆட்சியில் கடுமையாக விமர்சிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் இவங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. யார் தலையர்த்தி சங்கர் 2022 வரைக்கும் ஸ்டாலின் கடந்த ஒரு அறிவாளி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அதே ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியலன்னாரு. எல்லா நேரத்துக்கு காலத்துக்கு எத்தனை மாறி மாறி பேசுவாங்க தான். அதெல்லாம் வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ரேண்டம் யூடியூபர்ஸ் பேசுறதெல்லாம் நம்ம வந்து அளவுகோலாக எடுத்துக்க முடியாது. நானே ஒரு ரேண்டம் யூடியூபர் தான், அது வேற விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம அளவுகோலாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள், ஒரு கருத்தை சொல்கிறீர்கள், அது அடிப்படையான சொல்கிறீர்கள் என்றால் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அடிப்படையே எல்லாம் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது யாரும் அது பார்த்துட்டு இப்படி என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்காக பார்த்துட்டு போவாங்க, அவ்வளோதான். சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் செலவு பண்ணி எங்கள் கேப்டன் டிவிக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார்.